அயல் தான் இந்த தடவை ஜெயிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செஃப் வந்து ரொம்ப மோசமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கையலுக்கு மார்க்கே கொடுக்க மாட்டேன்றாருன்றதுனால அந்த ஆங்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த செஃப் மொட்டை தலைக்கு சரியான ஒரு செருப்படி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி என்னடா இந்த செஃப் தராங்க அண்ட் அவங்க பண்ணுற ஒரு வேலைனால கையில் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை இதுலேயுமே ஏதாவது ஒரு சூழ்ச்சியை அந்த செஃப் கொண்டு வர போகிறானா இல்லையா? ஸோ இதெல்லாம் தாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்ட இருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செஃப் மொட்டத்தில் இருக்கான் பார்த்தீங்களாங்க. ஸோ இவன் வந்து ரொம்பவே மோசமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்னடா அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம கையிலும் அதுக்கப்புறமா எழில் செய்கிற எல்லாத்தையுமே நல்லால 7 மார்க்குன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஆங்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை இப்படிலாம் விட்டா சரி வராது, ஸோ இந்த டைம் இவனுக்கு ஒரு சரியான ஆப்படிக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி என்னடா நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டத்தில் ஆடியன்ஸில் யார் வயசானவங்க இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண வச்சுட்டு யாருக்கு என்ன மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களாம், அவங்க சொல்லுவாங்களாம். ஸோ அப்படின்ற ஒரு ஆப்பத்துக்கு இந்த தீபிகா தலை மேலேயும் அப்புறமா அந்த செஃப் தலை மேலேயும் இறக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படி இறக்குனதுனால இப்போது நம்ம கையில் தான் கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்க. அந்த தீபிகா செஞ்சது கேவலமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே சைடில் தள்ளி விட்டு போக போகிறாங்க. அண்ட் நம்ம கையிலும் எழிலும் செஞ்ச ஒரு சாப்பாடை வேற லெவல்னு சொல்லி பாராட்டி அவங்களுக்கு 10க்கு 10 மதிப்பெண்ணை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாங்க. ஸோ இதை ஏன் இந்த ஆங்கர் இப்போ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த செஃப் 2 தடவையும் நம்ம கையில் செஞ்சது தான் நல்லா இருந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு மதிப்பெண்ணை கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் இந்த செஃப்பை நம்ம திருத்தணும்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்க்கணுன்னு பார்த்தாங்க. வெறும் இந்த ரவுண்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்கும் சேர்த்து தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. சேர்த்துனா அப்படி இன்னொரு தடவையும் அந்த ஆடியன்ஸில் இருக்கிறவங்க கூப்பிட்டு வர மாட்டாங்க. ஆனால் செஃப்புக்கு தெரிய வரும், இதுக்கப்புறமா நம்ம கையலுக்கு மார்க் கம்மியாக கொடுத்தா இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து நம்மளை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதுக்கப்புறமா நியாயமாக மார்க் கொடுத்தா மட்டும்தான் நம்மளை இந்த இடத்துல வச்சுப்பாங்க அப்படின்னு அவருக்கு தோணுங்க. ஸோ அது தோணுது பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க அந்த ஆங்கர். ஸோ ஆங்கர் பண்ணது மாசுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம கையிலும் எழிலும் கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.